உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் எல்லாம் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் எல்லாம் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் எல்லாம் ஓடுறீங்களா? குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதில் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. 2023 181 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் 2024 242 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் காவல்துறை காட்டிய தீவிர அக்கறையே இதற்கு காரணம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2024 மட்டும் 150 சரித்திர பதிவேடு ரவுடிகளும் ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேல் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றங்கள் மூலம் பெறப்பட்டுள்ளது. இறுதியாக ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் தாங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2012 முதல் 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026 ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. கடந்த ஆண்டுகளில் வரலாறு விவாதிக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 2024 ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இதுதான் உண்மை. இந்த நடுநிலையாளரும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாடு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்விரோதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டைய நினைப்போர் சென்ற ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து கிடந்தது என்பதை இங்கே நான் தெரிவித்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.